மலையாளத்தா சொன்ன மாதிரி சொன்ன இடத்துக்கு சொன்ன தேதிக்கு வந்து சேர்றான். களவெடுக்கிற கூட்டமும் அந்த இடத்துக்கு வந்து சேருது. சாமியை கட்டுக்கட்ட பூஜை பண்ண தேவையான பொருளை எல்லாம் பெரிய பட்டியலா எடுத்து வைக்கிறான் மலையாளத்தான். அதுல உள்ள அத்தனையும் தேவைக்கு ஏத்தாப்புல தேவைப்படும் போது வாங்கியோ களவெடுத்தோ கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. எல்லா பொருளும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இடமாரி வந்த இந்த சாமிக்கு உதவியா ஆதி பீடத்துல இருந்து எந்த சக்தியும் உதவிக்கு வந்துடக்கூடாதுன்னு ஊர் எல்லையை சுத்தி கட்டுக்கட்ட ஆரம்பிக்கிறான் மலையாளத்தான். அதுக்கான பூஜை எல்லாம் முறையா செஞ்சு கட்டுக்கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மந்திர சக்கரம் வரைஞ்சு மந்திர கட்டு போட்ட மண்கலயத்தை அந்த சக்கரத்து மேல வச்சு படையல் போட்டு உதிர காவு கொடுத்து முதல் பூஜையை ஆரம்பிக்கிறான். முதல் பூஜையா ஒன்னா நிக்கிற சாமி எல்லாம் தனித்தனியா பிரிக்கிறான். ஒன்னோட ஒன்னு பேச விடாம தடுக்கிறான். அவன் மந்திர கட்ட விட்டு திமிரி போகாத அளவுக்கு கைகால் அசை விடாம முடக்கிறான். உதவி கேட்டு வாய் துறக்காதபடி வாய்க்கட்டு போடுறான். கோழி ஆடு பன்னி எரும மனுஷன்னு ஒன்னொன்னா பலி கொடுத்து மண் கலயத்துக்குள்ள அடபட எல்லா சாமியும் அழைக்கிறான். மூலாதாரமா இருக்க கற்கை மேல் ஐயனார் தொடங்கி பேச்சு உச்சிமகாளி ராக்காயி பிரம்மசக்தின்னு 4 பெண் தெய்வங்களையும் ஐவர் ராஜா வன்னியர் ராஜா முன்னடியான் பட்டவராயன் சுடலமாடே பெரியாண்டவர் பின்னடியான் பொன்னிரளப்பன் புலமாடே சங்கிலி பூதத்தார் பலவேசக்காரன் சின்னத்தம்பி ராசா கருப்பசாமி பகடை வீரன் சிவனடைந்த பெருமாள் நாகரீக புனமாலை சூடும் பெருமாள் சொல்கேளா வீரன் சிறுகன் சாமி லாட சன்னாசி ஆலியப்பர் கசமாட ஓடக்கர மாடே துப்பாக்கி மாடே மரக்கடா மாட அத்தி மாடன்னு அத்தனை ஆண் தெய்வங்களையும் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு அழைச்சு அடைச்சு மந்திர கட்டு போட்டு கட்டி அந்த மண் கலையத்தை மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சா எல்லைக்குள்ளேயே இருந்துரும் நினைச்சுக்கிட்டு எல்லை தாண்டி போகட்டும்னு தாமிரபரணி ஆத்துல தூக்கி வீசுறான் மலையாளத்தான். ஒருவேளை எல்லை தாண்டி பானை உடைஞ்சு அடப்பட்ட சாமி அத்தனையும் வந்தா கூட போட்டு வச்ச எல்லைக்கட்டை தாண்டி வராதுன்ற நம்பிக்கையில